சாந்தி. இன்று 20/5/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அடைய முடியும். உறுதியாக சொல்லுகின்றார். உறுதிப்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்போது என்ன நடக்கின்றது என்பதை இந்த பகுதியில் சொல்கின்றார். குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக இறைவன் வந்திருக்கின்றார். இந்த சங்கமேகத்தில் இறைவன் வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அடைய முடியும் என்பதை உறுதியாக சொல்கின்றார். கேள்விப்பதில் அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குவதற்கு எந்த விசேஷ முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானிக்கான முயற்சி செய்யுங்கள். தேக அபிமானம் இல்லாமல் தேகத்தை பார்த்தால் ஆத்மா என்ற உணர்வு வர வேண்டுமே தவிர தேகம் என்ற உணர்வு வரக்கூடாது. ஆத்ம அபிமானிக்கு முயற்சி செய்யும். தேக அபிமானத்தில் வருவதனால் தான் அசுர சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. தந்தை அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரங்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். முதலில் நான் ஆத்மா, பிறகுதான் இந்த சரீரம் என்ற முயற்சி செய்யுங்கள். அருமையாக எளிமையான தமிழ் புரியும்படி அழகாக சொல்லியிருக்கின்றார். படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.